நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களுக்குமான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியானது 45,03,930 வாக்குகளை பெற்று 3,927 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியானது 22,58,480 வாக்குகளை பெற்று 1,767 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவானது 9,54,517 வாக்குகளை பெற்று 742 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியானது 4,88,406 வாக்குகளை பெற்று 381 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 3,07,657 வாக்குகளை பெற்று 377 ஆசனங்களை பெற்றுள்ளது. இதேவேளை நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது 57,40,179 மற்றும் 68,63,186 வாக்குகளை பெற்றிருந்தது. எனினும் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை ஆளும் தேசிய மக்கள் சக்தி பெற தவறியிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணிக்கையை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 12 லட்சம் குறைவாகும். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு எண்ணிக்கையை விட ஏறத்தாழ 24 லட்சம் குறைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.